வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்ன நாள்னா ஃபுல்லாக வந்து இந்த சார்ஜ் போடுறதுக்கே வந்து நேரம் செலவழிக்க ஒரு நாள் சொல்லலாம். என்னென்னா இந்த பவர் பேங்க் சார்ஜ் பண்ணணும், ஃபோனும் சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சார்ஜிங் போடுறதுக்கே வந்து ஒரு டே ஃபுல்லாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சலூன் கடையில் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. யுவர் நேம் ப்ரோ? இப்போ சார்ஜ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா அங்கே போய் சார்ஜ் மேக்ஸிமம் நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சார்ஜ் போடுவேன். அங்கே போகணும்னா இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ தூரம் போவேன்னா ஜஸ்ட் வந்து நியர்பை ஏதாவது சலூன் கடையில் வந்து சார்ஜ் போடலான்னு இருந்தேன். கரெக்டாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணிவிட்டு ஃபர்தர் ஆர்டர் பார்ப்பேன். என்ன இந்த பார்பர் ஷாப்பில் கரண்ட் போச்சுங்க. அதனால் சார்ஜ் அவ்வளோ ஏற்ற முடியல. ஸ்ட்ரைட்டாக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு தான் ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓரளவு இருக்குது சார்ஜு. ஸோ அதை வச்சுட்டு அப்படியே நேராக போய் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அப்படியே நம்ம ஏற்ற வேண்டியதான். ஸோ அதே மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குஜராத்தில் வந்து நடந்த இந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் கிட்டத்தட்ட வந்து 240 பேர் பக்கத்தில் வந்து இறந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் உயிர் பிழைச்சிருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரில, டைம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம், ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஹாஸ்டலில் போயிட்டு ஒரு 10 பேர் பிஜி ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்ருக்காங்க பசங்க. அங்கே வந்து மோதி, அந்த ஃப்ளைட் மோதி அங்கே ஒரு 10 பேர். இதெல்லாம் நினைக்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க. சரி, ஏதோ நடக்குது. பட் இந்த விஷயத்தை கேள்வி பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் எதுவும் ஆகலை, ஒரு இது சின்ன காயம் கூட படலை. கேரளா அவுட்லைன் பண்ணும்போது சின்ன காயம் கூட படலை. இப்போயும் ஒன்றும் படலை, சேஃபாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி திக்குன்னே இருக்குது. ரோட்டில் நடக்கும்போதெல்லாம் ஓரத்தில் தான் போயிட்டுருக்கேன். ஒரு மாதிரி பக்குன்னே இருக்குது இந்த நியூஸ்லாம் கேள்விப்படும்போது. ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். ஒரு வழியாக வந்து கோயிலில் வந்து சார்ஜ் வைக்கவான்னு கேட்டேன். வச்சுக்கோ தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு பவர் பேங்க் மட்டும் உள்ள சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஃபோன் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் நியர்பை ஏதாவது ஹோட்டல் இருந்தால் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு பவர் பேங்க் சார்ஜ் ஏறினோடனே அப்படியே எடுத்து ஃபோனில் சார்ஜ் அப்படியே மாட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம இருக்கிற கோயில் வந்து பிரம்மா கோயில். அங்கே தான் வந்து சார்ஜ் போட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார்ஜ் ஃபோனில் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக சார்ஜ் ஏற்றியாச்சு. சார்ஜ் வந்து பவர் பேங்க்லேயே ஏறிடுச்சு, ஃபோன்லேயே ஏற்றியாச்சு. இப்போ தான் ஏற்றி முடித்தேன். என்னென்னா மணி எத்தனை ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 மணி ஆயிடுச்சு. அதாவது வந்து ஒரு 11 மணி போல் சார்ஜ் போட்டேன். இப்போ 4 மணி ஆயிடுச்சு. சரி, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ரொம்ப தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரும்போது ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. சுனில் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்படியே நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். போயிட்டு நம்ம நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து டெஸ்டினேஷன் முடிச்சுட்டு அப்படியே வீடியோ முடிக்கணும். அப்படியே வந்து இந்த கோயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்து ஸ்ட்ரைட்டாக நான் அஞ்சுனா பீச் போக சொன்னேன். அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை ப்ரோ, அதை விட நீங்கள் அரம்போல் பீச் வந்து நல்லாயிருக்கும் கோவாவில், நீங்கள் அதை போய் விசிட் பண்ணுங்கள், உங்கள் வியூவர்ஸ் அதை போய் காட்டுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு அவரே ட்ராப் பண்ண சொல்லிட்டேன். அவரே நேராக ட்ராப் பண்ணிட்டாரு. இப்போ போயிட்டு அரம்போல் பீச் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிப்போம். வாங்க. வந்து விட்டோம். கார் பார்க்கிங் ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே வருங்க, எக்கச்சக்கமான கார் இருக்குது. அப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வந்தாச்சு அரம்போல் பீச். என்ன சும்மா வெறும் என்னங்க இது? இதுதான் அரம்போல் பீச்சா? அப்படி என்ன இருக்குது இதில்?
ஒன்றுமே இல்லையே, மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா தான் சூப்பராக இருந்துச்சு. இதுக்காக அவ்வளோ இது பண்ணார். இங்கே எதுவுமே இல்லைங்க. அடப்பா வீங்களா, பேசாமல் 5 நாளாச்சும் போயிருப்பேன். சரி ஓகே, எனிவே வந்தாச்சு. லைட்டாக அந்த பீச்சை மட்டும் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக பேசிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரிலங்க. உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பாருங்கள். பிளாக் கலர் சாண்ட் இருக்குது, மற்றபடி எதுவும் பெருசாக தெரில. தண்ணி கூட கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அந்த சாங் போடுறாங்கல்ல, அது வேணால் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் வரும்போது அந்த டிரைவர் சொன்னார், ஊன்னு சொன்னார், சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படி இருக்கும் ப்ரோ, நீங்கள் அர்ஜுனா போகிறதுக்குள்ளே இங்கே போய் காட்டலாம் ப்ரோ அப்படின்னாரு. பார்த்தா ஓகேங்க, எவ்வளோ தூரம் வந்தாச்சு. பெரம்பலூர் வரைக்கும் முடிச்சிருக்கேன். நாளைக்கு மேபி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ளேஸ் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தால் பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதை. இன்றைக்கி சார்ஜ் போடுறதுனாலே பாதி நாள் போயிடுச்சு. ஸோ அதனால் நேராக அரம்பலூர் வந்துட்டேன். அர்ஜுனா தான் போயிருக்கணும், பட் அரம்பலூர் வந்துட்டேன். ஓகே, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாதங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. நைட்டு இங்கேயே சாப்பிட்ணும். ஒருத்தர் ஃபுட்டூரும் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். என்ன ஒரு பிளான் வச்சுருக்கேன். நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரூபா சேர்த்துக்கிட்டுருக்கேன். எதுக்காகனா ஒரு சின்ன டென்ட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. 1200 சம்திங் எவ்வளோ இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கடையில் போய் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணணும். என்ன கரெக்டு தானே? ஃபஸ்ட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 53வது நாள் பார்ப்போம் நாளைக்கு. ஓகேங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. நீங்களும் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.